ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முருங்கைக்கீரை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து முருங்கைக்கீரையை நம்ம டைரெக்டாக மரத்துலேருந்து பறிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணாமையே போட்டுக்கலாம். உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கே உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக தெரியுது பாருங்கள். இப்போ ஒரு பவுல் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். துவரப்பருப்பு அதுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் பருப்பு கம்மியாக சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம். துவரப்பருப்பு ஒரு பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 50 கிராம் ரெண்டாக கட் பண்ணது, ஒரு முழு மூடி தேங்காய், 8 to 10 வரமிளகாய், 2 காஷ்மீரி சில்லி, வறுக்கறதுக்கு 1 ஸ்பூன் துவரப்பருப்பு, 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் மஞ்சள், உப்பு தேவையான அளவு, கடலெண்ணெய் எடுத்துருக்கேன் தேவையான அளவு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம துவரப்பருப்பை வேக வைக்கிறதுக்கு தனியாக வச்சுருக்கிற அந்த துவரப்பருப்பு எடுத்து நல்லா குழைய வேக வச்சுக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், சேர்த்து வேக வச்சுக்குவோம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்தாமல் நான் இது மசாலா வறுத்து அரைச்சிருக்கேன், அதனால் இது வெறும் கடாயில் தான் வறுக்கணும். 1 ஸ்பூன் துவரப்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு போதும். வரமிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 8 to 10 மிளகாய் சேர்த்துருக்கேன். ஃப்ளேவருக்காக 2 காஷ்மீரி சில்லி போட்டுருக்கேன். இதை தீயாமல் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு ஒரு முழு மூடி தேங்காய் துருவினதையும் இதிலையே சேர்த்து வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் இந்த மாதிரி பண்ணிக்குவோம். இப்போ கடாயில் நம்ம ஃபஸ்ட்டு இதை தாளிக்கவே வேண்டாம், வெங்காயம் அதையும் வதக்கக்கூடாது முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு அரைச்ச மசாலா, அது கூட கொஞ்சம் தண்ணி. இப்போது அந்த 50 கிராம் to 100 கிராம் நீங்கள் வெங்காயம் உங்கள் குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அது கூட கீரை, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு இது சேர்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே கன்சிஸ்டன்சி எவ்வளவு கெட்டியாக இருக்குதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு பருப்பையும் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பருப்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, ஒரு மாதிரி கெட்டியாயிரும். இப்போ குழம்பு நல்லா மசாலா சேர்த்து கொதித்ததுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம துவரப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 5 to 7 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ முருங்கைக்கீரையும் துவரப்பருப்பும் ஈவனாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சூடான ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் கம்ப்ளீட்டாக மிளகாயை அவாய்ட் பண்ணிடுங்க. அதில் இருக்கிற அந்த சீரகம் மிளகுல இருக்கிற காரமே போதும். இப்போ ஃபைனலாக தாளித்து போட்டுட்டோம். முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.